ரதிய கடுப்படியில் சத்து மாவு அரைக்க டைம் இல்லையா, கவலையை விடுங்க. இந்த மாவு ரெடி பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு 3/4 கப்பு கம்பு போட்டிருக்கேன். நல்ல சுத்தமான கம்பு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினது தான். எந்த மேலே அந்த உமின்னு சொல்லுவோம், அதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். பேக்கெட்டில் கல் மண் இல்லாமல் இருக்கும். அது வந்து அக்கா ஒரு 3/4 கப்பு போட்டிருக்கிறேன். இது நல்லா வயிறு குழு குழு குழுன்னு இருக்கும் இந்த வெயிலுக்கு. நல்லா பாருங்கள், அப்படியே பொரி இதில் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். ரொம்ப குழு குழு குழுன்னு இருக்கும்போது அந்த வெயிலுக்கு சத்து மாவு கஞ்சி காலி ஆயிடுச்சு. அக்காவும் அரைக்கல. இப்போ 3/4 கப்பு கோதுமை போடுறேன். இந்த கோதுமையும் க்ளீனாக தான் இருக்குது. அதே நல்லா லைட்டாக ப்ரௌன் அந்த நம்மளுக்கு தெரியும் வாசனை வரும். வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இது சத்து மாவு கஞ்சி நம்மளுக்கு காலி ஆயிடுச்சு, அரைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே இந்த 3 பொருளையும் போட்டு பாருங்கள், போதும். எப்படி சவந்திருக்கு பார்த்தீங்களா லைட்டாக. அதே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒன்றே ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இந்த வெயிலுக்கு நல்லா குழு குழு குழுன்னு இருக்கும். ஒரு 1/2 கப்பு அக்கா ஜவ்வரிசி போட்டிருக்கிறேன். அதுவும் க்ளீனாக தான் இருக்குது. அதே நல்லா அந்த பொரியிற மாதிரி நம்மளுக்கு அந்த இது வரும். ரொம்ப செவக்கலாம் வேணாம். இது நம்மளுக்கே தெரிஞ்சு வாயில் எடுத்து போட்டாலே பொறுன்னு போகும். அவ்வளோதான், வறுத்தாச்சு. 2 ஏலக்காய் இது கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம ஆற விட்டுருவோம். இது சூப்பராக இருக்கும். நல்லா ஆறிடுச்சுப்பா. இது அப்படியே அக்கா நரன்னு தான் அரைக்க போகிறேன். எங்களுக்கு இப்படி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். இது களி மாதிரி தான் அக்கா செய்ய போகிறேன். வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி எது வேணால் போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் அக்கா. அந்த மெத்தடில் அரைச்சிருக்கேன். நீங்கள் நைஸாக வேணாலும் அரைச்சிக்கோங்க. இது களி மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் குறப்பாக அரைச்சா ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில். ரொம்ப சூப்பராக குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இந்த வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு இருக்கும். அந்த கம்பு ஜவ்வரிசி போடுறதுனால வயிறுக்கு குழு குழுன்னு இருக்கும். இதை வந்து தண்ணியாகவும் காய்ச்சி நம்ம குழந்தைங்களுக்கு கூழ் மாதிரியும் ஆற்றி கொடுக்கலாம். நான் அன்றைக்கி களியாக தான் செய்ய போகிறேன். சுகர் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக, ரொம்ப ஃபைபரோடு, ரொம்ப ஹெல்த்தியாக இந்த வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு இருக்கும். இந்த களியை கிண்டி கொடுத்து பாருங்கள். நம்மளுக்கு சத்து மாவுலாம் தேவையில்லை. 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். லைட்டாக வறுக்கணும், மிக்சியில் போடுறோம், அவ்வளோதான். ஒரு 2 சுற்றி சுற்றினா குறப்பாக அரைச்சிரும். அரைச்சி கொண்டு வந்து இப்போ போட்டு நல்லா அது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம எது போடணுமோ. அக்கா ஒயிட் சுகர் மட்டும், தயவுசெய்து ஒயிட் சுகர் மட்டும் போடாதீங்க. வெல்லம், நாட்டு சக்கரை, அச்சு வெல்லம் எதுனாலும் தட்டி வச்சு போடுங்க. கருப்பட்டி அப்படி போட்டுக்கோங்க. ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் போடாதீங்க. அக்கா இன்றைக்கி வந்து கருப்பட்டி வந்து தட்டி எடுத்துருக்கிறேன். அது வந்து 1/2 கப்பு போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவும் போட்டுக்கோங்க. நல்ல ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொன்னால். இது வீட்டில் இருக்க சுகர் இருக்கவங்களுக்கும் சேர்த்து கொடுக்குறதுக்காக போட்டிருக்கேன். அப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி தட்டி போட்டுப்பேன். இது ஃபஸ்ட்டு போடுறதுனால கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் இது கூட துருவி போட்டால் இன்னும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கா. இது கொஞ்சம் குறப்பாக அரைச்சா தான் நல்லா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக கிடைக்கும்பா. கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அது எவ்வளோ நாளும் போட்டுக்கோங்க. அக்கா ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தான் போட்டிருக்கேன் துருவின தேங்காய். போட்டு நல்லா கிளறி அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப சூப்பராக சத்து மாவு அரைக்க டைம் இல்லையா, சத்து மாவு கஞ்சி தான் குடிக்கணும்னு கிடையாது. இந்த 3 பொருள் போட்டாலே இதுலேயே அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம இதை சூடாகவும் சாப்பிட்லாம். ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப அக்காவுக்குலாம் ஆறுனா தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகுது. இந்த டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள். இந்த களி இந்த 3 பொருளை வச்சு இந்த களியை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறுபடியும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களும் விரும்பி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய்க்கு பதிலாக சுக்கு பொடி போட்டுக்கலாம். சுக்கு பிடிச்சி வாசனை பிடிக்குன்னு சொன்னால். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். 2 மினிட்டுக்குள்ளே இந்த களி ரெடி ஆயிரும். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப குளிர்ச்சி இந்த வெயிலுக்கு. இதை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். சுகர் இருக்கவங்களுக்கு, ப்ரெஷர் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு உங்களுக்கு. தேங்க்யூ. 2 மினிட் கூட ஆகாதுப்பா. செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக.